ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கண்ணின் மணியே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கண்ணின் மணியே சேனல்ல நாங்க அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸையும் பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போவும் அதே போல ரொம்பவே டிஃப்ரெண்டான ரெசிபியோடு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அம்மாஸ் எல்லாரும் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் டெய்லியும் சமைச்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் டெய்லியும் டிஃப்ரெண்ட்டாக என்ன சமைக்கிறோன்றது தான் கஷ்டமே. நம்ம வீட்டில் சுட்டிஸ் எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக எம்மியாக க்ரன்ச்சியாக சாப்பிடணும்னு தான் நினைப்பாங்க. உங்களுக்காகவே நம்ம கணின்மணி சேனல்ல இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டான ஈஸியான கிரன்ச்சியான ரெசிபியை தான் பார்க்க போறோம். கேபேஜ் 65. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னா இஞ்சி, கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர், மைதா, சில்லி பவுடர், பூண்டு, கிரீன் சில்லிஸ், ஆனியன்ஸ், லெமன், கரி லீவ்ஸ். கேபேஜை நம்ம குட்டி குட்டி பீஸஸாக கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பெருசாக இருந்தால் வேகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால குட்டி குட்டியாக கிரேட் பண்ணி வச்சுக்கிறோம். சோம்பு, உப்பு. இப்போது ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜிஞ்சர், அப்புறம் பூண்டு, க்ரீன் சில்லிஸை நல்லா சின்ன சின்ன பீசஸாக குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கடிக்கிறப்போ ரொம்ப காரமாக இருக்காது. அப்புறம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கரி லீவ்ஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சோம்பையும் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டைம். தென் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள்ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர், 2 டேபிள்ஸ்பூன் மைதா. இது மூணையும் நம்ம மிக்சரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர்லாம் எதுவும் ஆட் பண்ணிட வேண்டாம். நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மிக்சரில் ஹாஃப் லெமனை புழிஞ்சிடலாம். இப்போ மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மிக்சரை கேபேஜ் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது நான் இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கலர்ஃபுல்லாக இருந்தால் குழந்தைங்க எல்லாருமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும். ஃபுட் கலர் கூடவே கொஞ்சம் கர்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாஃப்ட்னஸ்க்காக தான் கர்ட் ஆட் பண்ணுறோம். கர்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுமே நம்ம பேனில் போட்டுடலாம். நேரம் ஆகிட்டால் நல்லா இருக்காது, தண்ணி விட்டுரும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம இந்த மாதிரி கேபேஜை தூவிடலாம். இதுக்காக எந்த ஷேப்பு தேவையில்லை, சும்மாவே நம்ம தூவிடலாம். நல்லா திருப்பி விடுங்க. இப்போ இது நல்லாவே வெந்துடுச்சு, பார்க்க கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக எம்மியாக கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம செஞ்சு வச்சுருக்க இன்னும் கொஞ்சம் கேபேஜையும் போட்டு எடுத்துக்கலாம். அதே போல் திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதையும் எடுத்துருங்க. இப்போ நமக்கு கேபேஜ் 65 ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். வியூவர்ஸ், உங்களுக்காகவே நம்ம கணின்மணி சேனலில் இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸை நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வியூவர்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள்.
அந்த வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இப்போ பாய் ஃப்ரம் கனின் மணியே.